மூணாவது ஸ்ட்ரக்சர். இங்க எனர்ஜெட்டிக்ஸ்ல ஒரு கேள்வி தரப்பட்டிருக்குது. இப்ப இங்க ஏ பாட்டுக்கு வாரேன். அதுல தரப்பட்ட தாக்கம் பாருங்க. N2 கேஸ் சக 3H2 கேஸ் இருந்து என்ன வருதுன்னா 2 NH3 கேஸ் உருவாக்கப்படுது எனும் ரசாயன தாக்கத்தை கீழே தரப்பட்டுள்ள 25 பாகை சீலான வெப்ப ரசாயன தரவுகளையும் தருக என்று சொல்லியிருக்குது. சரியா, அவன் கேட்டிருக்கிற கேள்வி. இங்க சொல்றான் என்னதுன்னா 25 பாகை சியில் மேற்குறித்த தாக்கத்துக்கான டெல்டா எச்சினை துணிக அப்படின்னு சொல்றான். டெல்டா எச் அதாவது டெல்டா எச் வெப்ப உள்ளுறை துணியக்கூடிய 4 மெத்தட் உங்களோட சிலபஸ்க்குள்ள நீங்க பார்த்திருப்பீங்க. 4 முறைகளுக்கூடாக எங்களுக்கு என்ன செய்யலாம் என்றால் டெல்டா எச் ஒரு ரசாயன தாக்கத்தினுடைய டெல்டா எச்சை துணியலாம். அதுல ஒன்று வெப்ப ரசாயன சக்கரம் என்று சொல்றது. சரியா, வெப்ப ரசாயன சக்கரம் நீங்க போட்டிருப்பீங்க. ஹெஸ்ட விதியை பயன்படுத்துற நேரம் சக்கரம் ஒன்று போட்டு வரைஞ்சிருப்பீங்க. அது ஒன்று வெப்ப ரசாயன சக்கரத்தை பயன்படுத்தி டெல்டா எச் பெருமானம் துணிறது ஒரு மெத்தட். பாருங்க, நீங்க இந்த தியரிகளை படிச்சிருக்கிறீங்களான்னு சொல்லி. ரெண்டாவது மெத்தட் என்னதுன்னு சொன்னால் தாக்கி விளைவு என்ற அடிப்படையில சமன்பாடை போட்டு காணுவீங்க. தாக்கி தெரியும், விளைவுகளோட வெப்ப உள்ளுரைகள் தெரியும் என்று சொன்னால் தாக்கி விளைவுகளோட வெப்ப உள்ளுரையை போட்டு கூட்டி கழிச்சு காண்றது. இது ஒரு மெத்தட். இது ரெண்டாவது மெத்தட். மூணாவது மெத்தட் என்னதுன்னு சொன்னால் சக்தி மட்ட வரைவை பயன்படுத்தி நாங்க என்ன செய்யறதுன்னு சொன்னால் அதாவது வெப்ப உள்ளுரைகளை காண்றது சக்தி மட்ட வரைவை பயன்படுத்தி. இது மூணாவது மெத்தட். நாலாவது மெத்தட் என்னதுன்னு சொன்னால் சமன்பாடுகளை அதாவது ரசாயன தாக்கங்கள் ஒவ்வொன்றா எழுதி எனக்கு ஃபைனலா தேவை எந்த தாக்கத்துல வெப்ப உள்ளுரையை நான் காணணுமோ அந்த தாக்கம் வார வரைக்கும் இருக்கிற தாக்கங்களை நாங்க எழுதி பெருக்கி கூட்டி கழிச்சு அப்படி ஒரு மெத்தட்ல போவோம். மெத்தட்ல போயிட்டு ஃபைனலா என்ன செய்வோம்னு சொன்னால் காணுவோம். இந்த மெத்தட் வந்து மிச்சம் ரேயா, அதாவது இந்த மெத்தட் பெருசா நாங்க அலட்டி கொள்ள வேண்டிய அவசியமான ஒரு மெத்தடும் இல்லை. ஓகே, இப்ப இந்த இடத்துல நான் ஃபர்ஸ்ட்டுக்கு சொன்ன இந்த 3 மெத்தடும் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். என்ன மெத்தட்? வெப்ப ரசாயன சக்கரத்தை பயன்படுத்தி காண்றது. ரெண்டாவது வந்து தாக்கி விளைவு அந்த சமன்பாட்டை போட்டு காண்றது. மூணாவது வந்து என்னதுன்னு சொன்னால் சக்தி மட்ட வரைவை பயன்படுத்தி காண்றது. ஏன் அப்படின்னா எக்ஸாம் பேப்பர்ல இவன் குறிப்பிட்டு சில நேரம் கேட்பான். வெப்ப ரசாயன சக்கரத்தை பயன்படுத்தி என்னது வெப்ப உள்ளுரை மாற்றத்தை கணிக்குக அப்படின்னா நீங்க மத்த 2 மெத்தட்ல செஞ்சு அது சரியாக இருந்தாலும் அங்கே மார்க்ஸ் கிடைக்காது. சரியா, வெப்ப ரசாயன சக்கரம்னா நீங்க வெப்ப ரசாயன சக்கரத்தை தான் பயன்படுத்தணும். அதே மாதிரி சக்தி மட்ட வரைவை பயன்படுத்துங்கன்னு சொன்னா சக்தி மட்ட வரைவை பயன்படுத்தி தான் காணணும். ஆகவே எடுத்துடனே நான் கேள்வி செய்யற நேரம் நான் தியரி படிக்கிற நேரம் வளமையா செஞ்ச மெத்தட் வெப்ப ரசாயன சக்கரம். அவே வெப்ப ரசாயன சக்கரத்தை போட்டு செஞ்சுட்டு போறது இல்ல. அவன் எதை கேட்கிறான்ன்றதை நீங்க இன்னைக்கு பார்க்கணும். இந்த கேள்வியை பொறுத்த மட்டும் வெப்ப ரசாயன தரவுகளையும் தருக அப்படின்னு சொல்லியிருக்கிறான். எந்த மெத்தட்ல காணணும்னு அவன் சொல்லல. ஆகவே இன்னைக்கு உங்களுக்கு எந்த வேண்டிய மெத்தடையும் பயன்படுத்தலாம். ஆனா ஸ்ட்ரக்சர் பேப்பர் இடம் வந்து இன்னொரு இடம் தான் இருக்கும். ஆகவே எனக்கு இன்னைக்கு லேசான மெத்தட் என்னதுன்னா தாக்கி விளைவுகளை பயன்படுத்தி காண்றது தான். சரியா, ஓகே. அப்ப இன்னைக்கு முதலாவது இந்த தாக்கம், அதாவது மேல தரப்பட்ட தாக்கத்திட வெப்ப ரசாயன தரவுகள் தரப்பட்டிருக்குது. ஆகவே தாக்கி விளைவுகளை பயன்படுத்தி காணுவீங்க. அப்ப சமன்பாடு எழுதுவீங்க. டெல்டா எச் தீட்டா விளைவு. சரியா, என்று கொடுப்போம் விளைவுக்கு. இங்க நல்லா கவனிச்சுக்கோங்கம்மா, சமன்பாடு எழுதுற நேரம் டெல்டா எச் தீட்டா போடப்படணும். ஏன்னு சொன்னா அவன் டெல்டா எச் தீட்டாவை தான் காண சொல்றான். டெல்டா எச் தீட்டா போடலண்டா போடாம நீங்க சமன்பாடு எழுதினா அந்த சமன்பாடு பிழை. நியம நிபந்தனையில கேட்கப்படுதுன்னா நியம நிபந்தனைக்குரிய சமன்பாடு தான் எழுதணும். நியம நிபந்தனையில கேட்கப்படல, ஒரு 27 பாகை சீல கேட்கப்பட்டிருக்குது அப்படின்னா 30 பாகை சீல கேட்கப்பட்டிருக்குதுன்னா அங்க போய்த்து நீங்க தீட்டா போட்டீங்கன்னா அங்க அந்த சமன்பாடு பிழை. சரியா, ஒவ்வொரு பேப்பரா வரக்குள்ள உங்களுக்கு பார்க்கலாம். இதெல்லாம் இருக்குது பேப்பர்கள்ல. அப்ப இன்னைக்கு என்ன செய்ய போறீங்க, சமன்பாடு எழுதுவீங்க. டெல்டா எச் விளைவு, அதாவது டெல்டா எச் விளைவு சமன் என்ன வரப்போகுது, சிக்மா டெல்டா HF, அதாவது தோன்றல் வெப்ப உள்ளுரை விளைவு மைனஸ் சிக்மா டெல்டா எச் தீட்டா F தோன்றல் வெப்ப உள்ளுரை தாக்கிட. இது சமன்பாடு. இந்த சமன்பாடு எழுதுறதுக்கு 5 மார்க்.
சரியா? சமன்பாடு எழுதுறதுக்கு 5 மார்க்ஸ். ஸ்கீம்ல 5 மார்க்ஸ் கொடுத்திருக்குது. ஓகே. இப்ப தரவுகளை பிரதியிடுங்க. தரவுகளை பிரதியிடுறது மிச்சம் கவனமா இருந்து ஒவ்வொரு தரவையும் பிரதியிட்டு போங்க. சரியா? ஓகே. இப்ப இங்க தரவு பிரதியிடுற நேரம் உங்களுக்கு யாரு விளைவு NH3. NH3ல எத்தனை இருக்குது? 2 NH3 இருக்குது. இங்க தரப்படுறது வந்து ஒன்றுக்குரிய பெருமானம் தான் தருவாங்க. நியம ஆக்க வெப்ப ஒரு மூலுக்குரிய பெருமானம் தான் தரப்படும். ஆகவே NH3 நியம ஆக்க வெப்ப உள்ளுரை எவ்வளவு? சய 46.1 அழகு என்னது? ஒன்று இங்க 2 தடவை இருக்குது. 2 NH3 இருக்குது. ஆகவே 2ஆல நான் பெருக்கணும். அழகு கிலோ ஜூல் மூல் -1. அழகு போடுங்க. அழகுக்கு மார்க்ஸ் இருக்குது. சரியா? ஓகே. அடுத்தது சய விளைவு மைனஸ் சய அங்கல தாக்கிட வந்தீங்கன்னு சொன்னா N2 தோன்றல் வெப்ப பூஜ்ஜியம் என்று சொல்லி போட்டு பிரதியிடாம இருக்கேலும் பாத்தீங்கன்னா அந்த பிரதியீட்டுக்குரிய மார்க்ஸ் இல்லாம போகும். சரியா? பிரதியீட்டுக்குரிய மார்க்ஸ் என்ன செய்யும்? இல்லாம போகும். சரியா? ஓகே. அப்ப இன்னைக்கு என்ன செய்வீங்கன்னு சொன்னா ஒன்று தர அதாவது பூஜ்ஜியம் வெப்ப உள்ளுரைனா 0.0 கிலோ ஜூல் மூல் -1 சக அடுத்தது H2 வந்து 3 தர 0.0 கிலோ ஜூல் மூல் -1. சரியா? தரவுகளை பிரதிடுவீங்க. பிரதிட்டு சுருக்கி எடுத்தீங்கன்னு சொன்னா இங்க வரப்போது சய 92.2 கிலோ ஜூல் மூல் -1. சரியா? இந்த இடத்துல மார்க்ஸ் எப்படி கொடுக்கப்பட்டிருக்குதுன்னு சொன்னா எப்படின்னா 3 + 2. இந்த 3 மார்க்ஸ் எதுக்குரியதுண்டா இந்த தரவுகளை பிரதியிடுறதுக்கு. சரியா? தரவுகளை பிரதியிடுறதுக்கு. இப்ப நீங்க இது 0 தானே, அது பிரதியிட தேவையில்ல அப்படின்னு விட்டுட்டு போனீங்கன்னா சில நேரம் இந்த 3 மார்க்ஸ் இல்லாம போகும். சரியா? அடுத்த 2 மார்க்ஸ் எதுக்கு அப்படின்னு சொன்னா அழகுக்குரிய மார்க்ஸ். இன்னைக்கு அழகு போடப்படலண்டா இந்த 2 மார்க்ஸ் இல்லாம போகும். அழகு போடப்படலண்டா 2 மார்க்ஸ் இல்லாம போகும். அடுத்தது இந்த பிரதியீட்டுக்குரிய மார்க்ஸ். இங்க விடைக்குரிய மார்க்ஸ் 3 + 2. இது 2011ஆம் ஆண்டு ஸ்கீம்ல கொடுக்கப்பட்டது. சரியா? 3 + 2. இங்க வந்து என்னதுன்னு சொன்னா இந்த இடத்துல இந்த 3 மார்க்ஸ் விடைக்குரிய மார்க்ஸ், இந்த 2 வந்து எதுக்குரியதுன்னு சொன்னா இதுக்குரிய மார்க்ஸ். இந்த ஸ்கீம்லமா கீழ ஒரு பாயிண்ட் கொடுத்திருக்குது. 2 3 பாயிண்ட் கொடுக்கப்பட்டிருக்குது. என்னதுண்டா 3 அலகுகளும் சரியாக இருத்தல் வேண்டும். இந்த 3 யூனிட்டும் சரியா இருந்தா தான் யூனிட்டுக்குரிய இந்த 2 மார்க்ஸ். சரியா? அடுத்தது நான் சொன்னேனே 0 போடல அப்படின்டா மார்க்ஸ் இல்ல உங்களுக்கு. கொடுத்திருக்கிறேன் நான். 0 போடப்படல் வேண்டும், போடப்படாவிட்டால் புள்ளிகள் இல்ல. அப்ப இன்னைக்கு நீங்க சய 46.1 தர 2 போட்டு சய 92.2 நீங்க சுருக்கி எடுத்தா விட சரி. ஆனா உங்களுக்கு மார்க்ஸ் தர மாட்டேன். கேள்வி செய்யற மெத்தட் இருக்குது. A லெவல், அட்வான்ஸ் லெவல், அட்வான்ஸா கேள்வி செய்யணும். சரியா? உங்களோட மனசுக்குள்ள உள்ளதுக்கு பார்த்து மார்க்ஸ் போடுறது இல்ல. பேப்பர்ல உள்ளதுக்கு தான் மார்க்ஸ். நீங்க பேப்பர் செய்யக்குள்ள நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த மென்டாலிட்டியோட பேப்பர் செய்யுங்க. என் பேப்பரை திருத்த போறவருக்கு கெமிஸ்ட்ரி தெரியா. நான் செய்த கேள்வியை பார்த்து தான் அவர் கெமிஸ்ட்ரியை விளங்கி கொள்ள போறாரு. இந்த கேள்வி எப்படி செய்யறேன்னு விளங்கி கொள்ள போறாரு. நான் அப்படின்னா நான் எப்படி அந்த கேள்வியை செய்யணும்? விளங்குதா? அது அந்த இதோட பேப்பர்ல கேள்வி செய்யணும். இதுல இப்ப நியூ சிலபஸுக்கு வார நேரம் நீங்க 2022ஆம் ஆண்டு பேப்பர் எடுத்து பாத்தீங்கன்னா அதுலயும் ஒரு எனர்ஜெட்டிக்ஸ் கேள்வி இருக்குது. அதுல எப்படி மார்க்ஸ் கொடுத்திருக்கிறான்டாமா நிறைய இடங்கள்ல எந்த ஸ்கீம் போட்டாலும் அந்த ஸ்கீமுக்குரிய ஃபுல் மார்க்ஸும் எனக்கு வரணும். அதுக்கேற்ற மாதிரி பேப்பர் செய்யுங்க. சரியா? எப்படி ஸ்கீம் போட்டாலும் எனக்கு ஃபுல் மார்க்ஸ் வரணும். அதுக்கேற்ற மாதிரி கேள்விகள் செஞ்சுட்டு போங்க. என்ன செஞ்சிருக்கிறான்டா அங்க எப்படி மார்க்ஸ் கொடுப்பட்டிருக்குதுண்டா இந்த 2022 பேப்பர்ல என்னதுண்டா இங்க இவருக்கு 2 மார்க்ஸ், இவருக்கு 2 மார்க்ஸ், இவருக்கு 2 மார்க்ஸ், 6 மார்க்ஸ் கொடுத்திருக்குது. சரியா? அப்ப இத ரெண்டையும் நீங்க பிரதியிடலண்டா இதுக்குரிய 4 மார்க்ஸ் இல்லாம வைத்துடும். சரியா? இப்படி எல்லாம் மார்க்ஸ் உடைச்சு கொடுக்கப்பட்டிருக்குது. இது வந்து 2022ல வார கேள்வியில கொடுக்கப்பட்டது. ஆகவே இதுதான் இன்னைக்குள்ள கேள்வி. கூட்டல் கழித்தல் செய்யற நேரம் பிழைகள் உட்டிடவான சுருக்கல்கள் செய்யற நேரம் பிளஸ் மைனஸ்ல சரியாக பார்த்து சுருக்க பழகுங்க. ஓகே. இப்ப இது எது ஏல இது முதலாவது கேள்வி. அடுத்த கேள்விக்கு வாங்க. 2வது கேள்விக்கு வரும்.
25 பாகை சியில் மேற்குறித்த தாக்கத்துக்கான டெல்டா எஸ் தீட்டாவை கணிக்குக. அதாவது என்ட்ரோபியை கேட்கிறான். அவன் என்ட்ரோபிக்குரிய பெருமானமும் தந்திருக்குது. ஆகவே எனக்கு என்ன செய்யலாம்டா, என்ட்ரோபிக்கும் தாக்கி விளைவு என்ற அந்த சமன்பாட்டை போட்டு காணலாம். அப்ப போடுங்க, டெல்டா எஸ் தீட்டா விளைவு சமன் சிக்மா. இங்க கவனிச்சு கொள்ளணும், இந்த இடத்துல டெல்டா எஸ் தீட்டா போடுறல்ல, விளைவுட அந்த என்ட்ரோபி வித்தியாசம் இல்லை. இன்னைக்கு விளைவுக்குரிய அந்த பெருமானம்ன்றது வித்தியாசம் இல்லை, அந்த விளைவுட அந்த பெருமானம். சரியா? வெப்ப உள்ளுறையில தான் வித்தியாசம். சரியா? தோன்றல் வெப்ப உள்ளுறைன்னா அதுல ஒரு வித்தியாசம் இருக்கும், டிஃபரண்ட். அதுதான் நாங்க இன்னைக்கு வார பெருமானம். இங்க அந்த வித்தியாசம் இல்லை, அந்த அதுக்குரிய பெருமானம். அப்ப எஸ் தீட்டா விளைவு தான் போட போறீங்க, மைனஸ் சிக்மா எஸ் தீட்டா தாக்கி. இந்த சமன்பாட்டுக்கு 5 மார்க்ஸ். பாருங்க, சமன்பாட்டு இந்த இடத்துல 10 மார்க்ஸ் வந்தாச்சு. போடலையா, அந்த 10 மார்க்ஸும் இல்லை உங்களுக்கு. ஓகே, இப்ப பிரதியிடுங்க. அடுத்தது என்னது? சிக்மா விளைவு யாரு? NH3. கவனமா பார்த்து பிரதியிட்டு போங்க. அப்ப 192.3 எத்தனை NH3 இருக்குது? 2 NH3. என்னது அழகு பாருங்க, ஜூல் கெல்வின் -1 மூல் -1, கிலோ ஜூல் இல்ல. மைனஸ் அங்கல தாக்கி பாத்தீங்கன்னு சொன்னா N2 ஒன்று இருக்குது. அப்ப 191.5 தர 1 அங்க வரப்போகுது. என்னது? ஜூல் கெல்வின் -1 மூல் -1 சக அங்கல இவருக்குரியது H2 குறியது 3 H2 இருக்குது. அப்ப 3 தர 130.7 எனது ஜூல் கெல்வின் -1 மூல் -1. சரியா? அவை சரியா தரவுகளை பிரதியிட்டு சுருக்கி எடுத்தீங்கன்னா 199 ஜூல் கெல்வின் -1 மூல் -1 வரும். சரியா? இங்கேயும் என்னதுன்னு சொன்னால் 3லையும் பெருமானங்கள் சரியாக பிரதியிடப்பட்டிருக்கணும். அடுத்தது டெல்டா எஸ் என போடப்பட்டிருந்தால் பில. இந்த இடத்துல டெல்டா எஸ் போடப்பட்டிருந்தால் பில. அதாவது தீட்டா போடாம இருந்தா அல்லது டெல்டா எஸ் போட்டா மட்டும் போட்டிருந்தா பில. சரியா? மார்க்ஸ் இல்ல, புள்ளிகள் வழங்க வேண்டாம் கொடுக்கப்பட்டிருக்குது. சரியா? அப்ப இன்னைக்கு எத்தனை மார்க்ஸ் உண்டா? இதுக்கு 3/2 விடைக்கு 3/2. பாருங்க, அழகுக்கு 2 2 4 6 6 8 மார்க்ஸ் இந்த இடத்துல அழகுக்கு போய்த்திருக்குது. 8 மார்க்ஸ் அழகுக்கு, 5 10 மார்க்ஸ் சமன்பாட்டுக்கு, 18 மார்க்ஸ் உங்களோட பேப்பர்ல சும்மா போய்த்தாச்சு, நீங்க சமன்பாடு போடலண்டா. சரியா? ஓகே, அடுத்த கேள்விக்கு வாங்க. மூணாவது கேள்வி பாருங்க. ஓர் ரசாயன தாக்கத்தின் டெல்டா ஜியை அதன் டெல்டா எச் உடனும் டெல்டா எஸ் உடனும் தொடர்பு படுத்தும் கோவையை எழுதுக. அப்ப டெல்டா ஜி சமன் டெல்டா எச் சய டி டெல்டா எஸ். சமன்பாட்டுக்கு 10. தீட்டா போட்டீங்கன்னா பில. இந்த இடத்துல தீட்டா போட்டு சமன்பாடு எழுதினா பில, மார்க்ஸ் இல்ல. கேட்டது டெல்டா ஜிக்கு. டெல்டா ஜி தீட்டாக்கு இல்ல, டெல்டா எச் தீட்டாக்கு இல்ல, டெல்டா எஸ் தீட்டா இல்ல, டெல்டா எஸ் டெல்டா எச் டெல்டா ஜி. இதுதான் சமன்பாடு. 10 மார்க்ஸ். அடுத்தது கவனிங்க, என்னதுன்னு சொன்னா 25 பாகை சியில் மேற்குறித்த தாக்கத்துக்கான டெல்டா ஜியினை கணிக்குக. டெல்டா ஜியினை கணிக்குக. இந்த இடத்துல நீங்க திரும்ப சமன்பாடு எழுதுற நேரம் டெல்டா ஜி தீட்டாண்டு போட்டு சமன்பாடு எழுதணும். சில நேரம் மார்க்ஸ் கொடுப்பான், சில நேரம் மார்க்ஸ் சமன்பாட்டுக்கு தராம இருப்பேன். என்ன மேல சமன்பாடு கேட்டதுனால. அப்படி கீழே அவன் இப்படி எதிர்பார்ப்பான், புள்ள மேல எழுத கொள்ள தீட்டா போடாம எழுதணும், அந்த நுணுக்கம் அந்த புள்ளைக்கு விளங்கணும்ன்றுட்டு கேள்வியை தந்துட்டு கீழே 25 பாகை சில டெல்டா ஜி தீட்டாவை கணிக்குகின்ற கொள்ள புள்ள சமன்பாடு எழுதுற நேரம் நியம வெப்பநிலைக்குரிய சமன்பாட்டை எழுதி கொண்டு போகணும்ன்றது சில நேரம் எதிர்பார்ப்பேன். அப்படி எதிர்பார்த்தா நீங்க டெல்டா ஜி தீட்டா போட்டு சமன்பாடு எழுதுற நேரம் அந்த சமன்பாட்டுக்கு அன்னைக்கு மார்க்ஸ் தருவான். இந்த ஸ்கீம்ல கொடுத்தில்ல.
சரியா? ஆகவே இன்னைக்கு இந்த இடத்துல கேள்வி 3வதுல 1வது கேள்வி, இது 2வது கேள்வி. சமன்பாடு எழுதுவீங்க. டெல்டா ஜி தீட்டா சமன் டெல்டா எச் தீட்டா மைனஸ் டி டெல்டா எஸ் தீட்டா. சரியா? அந்த தரவுகளை இப்ப பிரதியிடுங்க. இப்ப உங்களுக்கு டெல்டா எச் தரப்பட்டிருக்குது. சய மேல கண்டீங்க நீங்க 92.2 கிலோ ஜூல் மூல் மைனஸ் 1 அழகோட போடுங்க. சய டி எனக்கு தெரியும் எவ்வளவுன்னு சொன்னா 25 பாகை சி, அதோட நான் கூட்டணும் 273. இந்த கூட்டல கூட்டி காட்டுங்க. நீங்க எங்கேயோ ஒரு தாள்ல கூட்டுறதை இந்த இடத்துல கூட்டுங்க. 298 கெல்வின் போடாம கூட்டி காட்டுங்க. ஏனென்றா கூட்டி காட்டுறதுக்கு சில நேரம் புள்ளிகள் வழங்கப்படும். ஏண்டாமா உங்களோட ஒரு ஸ்ட்ரக்சருக்கு தார மார்க்ஸ் எவ்வளவு? 100 மார்க்ஸ். அவன் அந்த 100 மார்க்ஸ கொடுக்கணுமே. அப்ப எந்தெந்த இடத்துக்கு கொடுப்பான்ன்றது தெரியும். பிரிச்சு பிரிச்சு கொடுக்கணும் அந்த 100 மார்க்ஸ். அந்த 100 மார்க்ஸ கொடுக்கறதுக்கு இந்த மாதிரியான இடங்களுக்கு எல்லாம் மார்க்ஸ் கொடுத்துட்டு போகும். சரியா? இதெல்லாம் நீங்க யோசிப்பீங்க, இப்படி எல்லாம் எழுதிட்டு போனா எனக்கு டைம் போகுமே அப்படின்னு சொல்லி நீங்க இதை ஏதோ ஒரு தாள் எழுதத்தான் போறீங்க, கூட்டி பார்க்கத்தான் போறீங்க. சில ஆக்கள் மனசால கூட்டுறாக்கள் இருப்பீங்க, அது வேற. சரியா? கொஞ்சம் எழுதுங்க, பிராக்டிஸ் பண்ணுங்க, பழகுங்க. இதெல்லாம் சேர்த்துத்தான் பழகணும் நீங்க பேப்பரை செய்யக்குள்ள. அதைத்தான் நிறைய பேருக்கு பார்த்திருப்பாங்க, கெமிஸ்ட்ரியில சி ஒன்று வரும்னு எதிர்பார்த்து கொண்டிருப்பாங்க. ஆனா எஸ் தான் வரும். எஸ் வரதுக்கு காரணம் இந்த மாதிரியான பிழை தான். சி வர வேண்டிய ஒரு ஆள் தான், ஆனா எஸ் தான் வரும். காரணம் இந்த மாதிரி குற்ற பிழைகள். ஓகே, அப்ப இந்த இது தர அங்கல சய 199 ஜூல்ல இருக்குது, அதை கிலோ ஜூலுக்கு மாத்தணும். இல்லாட்டி இங்குள்ள கிலோ ஜூல ஜூலுக்கு மாத்தணும். சரியா? இங்குள்ள கிலோ ஜூல ஜூலுக்கு மாத்தணும், அல்லாட்டி இங்குள்ள ஜூல கிலோ ஜூலுக்கு மாத்தணும். ஏதோ ஒரு வேலையை செய்யணும். அவே ரெண்டையும் மாத்தாம அப்படியே அவசரத்துல பிரதிட்டு போறது இல்ல. அப்ப சய 199 தர 10 சய 3 கிலோ ஜூல். நான் கிலோ ஜூலுக்கு மாத்துறேன். கிலோ ஜூல் கெல்வின் -1 மூல் -1. சரியா? ஓகே, இங்க கெல்வின்ல போட்டா கெல்வின்ல போடணும். பாகை கவனம், இந்த தீன்றது வந்து தனி வெப்பநிலை தான். ஆகவே கட்டாயம் கெல்வின்ல தான் நீங்க போடணும். சுருக்கி எடுத்தீங்கன்னு சொன்னா இங்க வரப்போகுது உங்களுக்கு ஆன்சர் சய 32.898 கிலோ ஜூல் மூல் -1. சரியா? இன்னைக்கு கொடுத்திருக்கிற மார்க்ஸ் இந்த சமன்பாட்டுக்கு அவன் மார்க்ஸ் கொடுக்கல, பிரதியீட்டுக்கு 5 மார்க்ஸ் கொடுக்கப்பட்டிருக்குது. அழகு போட்டோ இதோ இது இன்னைக்கு அழகு சம்பந்தமா அவன் கன்சிடர் பண்ணல, 5 மார்க்ஸ் கொடுத்திருக்கிறான் ஃபுல்லா பிரதியீட்டுக்கு. இந்த இடத்துல 5 மார்க்ஸ் கொடுக்கப்பட்டிருக்குது. இன்னைக்கும் என்ன செய்யலன்னா அழகுக்கு பெருசா யோசிக்கல, விட சரியாக இருந்து 5 மார்க்ஸ் கொடுத்திருக்குது இந்த ஸ்கீம்ல இந்த இடத்துல. ஆகவே இந்த பகுதிக்கு இந்த 1 2 3 4 இந்த 4 கேள்விக்கு 150 மார்க்ஸ் கொடுத்துட்டேன். சரியா? விளங்குதாமா? நீங்க இவ்வளவு நாளும் ஒரு பேப்பர் ஒன்று எப்படி செஞ்சீங்க, எப்படி பேப்பர் ஒன்றை செய்யணும்ன்றத பாத்துக்கோங்க. இது மாதிரி செஞ்சுட்டு வந்திருந்தா ஓகே, பிரச்சனை இல்லை. சரியா? இப்படி நான் இதுவரைக்கும் பேப்பர் செய்யல அப்படின்னு இருந்தால் இதுக்கு பிறகு நீங்க செய்ய போற கேள்விகள் வீட்டுல பிராக்டிஸ் பண்றீங்களா, இது மாதிரி செஞ்சு பழகுங்க. அப்பதான் டைமுக்கு பழகலாம். எக்ஸாம்ல செய்யறீங்களா, இது மாதிரி செய்யுங்க, கேள்விகளை செய்யக்கூடாது. சரியா? ஓகே, நோட் பண்ண வேண்டிய விஷயங்களை நோட் பண்ணிக்கோங்க குயிக்கா.
சரியாமா? ஓகே, எனக்கு சொல்லுங்க. அவத்தை சமநிலை யாராவது படிச்சிருக்கிறீங்களா? நான் நினைக்கிறேன் பெரும்பாலும் படிச்சிருக்க வாய்ப்பு குறைவு. அவத்தை சமநிலை எங்கட 2வது ஸ்ட்ரக்சர்ட 3வது ஸ்ட்ரக்சர்ட பி பார்ட் அதுதான் அவத்தைக்குரியது. அவை நான் ஏ பார்ட்டை மட்டும் டிஸ்கஸ் பண்ணியிருக்கிறேன். நாங்க வருவோம். அவத்தை சமநிலை படிச்சு முடிஞ்சதுக்கு பிறகு கொஞ்சம் பி பார்ட்டுக்கு நான் வாரேன். சரி, அப்ப நீங்க பேப்பர்ல செய்யற பேப்பர்கள்ல உள்ள இதுகளை நாங்க டிஸ்கஸ் பண்ணிட்டு போறதுக்குள்ள கொஞ்சம் மார்க் பண்ணி வைங்க. இது நாங்க முடிச்சுட்டிருக்கிறோம்னு சொல்லிட்டா செய்யறாக்கள். ஓகே, அப்ப இது வந்து முடிஞ்சு. நான் இனோகனிக் கேள்விக்கு வாரேன். இனோகனிக் கேள்வியை நாங்க ஸ்பெஷலா கொஞ்சம் செய்யணும். அதனால இனோகனிக் கேள்விக்கு நான் தனியா வாரேன். முதலாவது ஸ்ட்ரக்சரை நாங்க கொஞ்சம் லேட்டா கொஞ்சம் கடைசிக்கு பார்ப்போம். ஏனென்றா முதலாவது ஸ்ட்ரக்சர் வல்லமையா செய்யறது தானே, அந்த லூயிஸ் ஸ்ட்ரக்சர் வரைகிறது அது இது. ஆனா அதுலயும் நிறைய பிழைகள் இருக்குது, அதுல நுணுக்கங்கள் இருக்குது, நாங்க பார்க்க வேண்டிய விஷயங்கள் அதெல்லாம் பார்ப்போம். ஓகே, இப்ப நான் வாரேன் உங்களுக்கு 4வது ஸ்ட்ரக்சருக்கு வாரேன், ஆர்கானிக் ஸ்ட்ரக்சர். சரியா? ஆர்கானிக் பெரும்பாலும் முடிச்சிருப்பீங்கன்றதுனால ஆர்கானிக் ஸ்ட்ரக்சருக்கு நான் வாரேன். சரியா? ஓகே, இப்ப வாங்க இதுல கொஞ்சம் தியரிகளை நாங்க கொஞ்சம் ஆர்கானிக்ல கொஞ்சம் மீட்டிக்கொள்வோம். சரியா? பிசிக்கல்ல பெருசா தியரி மீட்டுறதுக்கு எனக்கு இல்ல. இன்னைக்கு நாங்க ஆர்கானிக்ல வாரேன். இது பென்சீன் உட்படும் தாக்கத்தின் சிறப்பியல்பு வகையை குறிப்பிடுக. ஓகே, எங்களோட ஆர்கானிக்ல நடைபெறக்கூடிய